இந்த நாளிலும் நம்மத்தில் அன்பான திறந்த வாசல் திருச்சபைகளின் ஸ்தாபகர், அன்பான தேவ மனிதர், அப்போஸ்தலர் பாஸ்டர் ஸ்டீஃபன் தேவகுமார் அவர்கள் நம்மத்தில் இருக்கிறது மிகுந்த மகிழ்ச்சி. இன்னைக்கு வந்திருக்கிற 2 பேருமே ஸ்டீஃபன் தான். அதனால் அன்பான பாஸ்டர் ஐயா அவர்கள், எனக்கு ஒரு 6 வயசு இருக்கும்போது முதல்ல அவரோடு பழக்கம் ஏற்பட்டது. அதுக்கப்புறம் இன்னைக்கு வரைக்கும் என்னை நேசித்து என்னை வளர்த்து விட்ட தேவ மனிதர். ஆமேன். நான் அடிக்கடி சொல்லுவேன், சர்ச்சில் வாழ்க்கையில் நான் பாஸ்டரே ஆக மாட்டேன் அப்படின்னு இருந்தவன். நான் இவாஞ்சலிஸ்ட், நான் பைபிள் டீச்சர் அப்படின்னு. ஒரு நாள் ஒரு பாஸ்டர்ஸ் மீட்டிங்கில் ஃபாரினர்ஸ்க்கு டிரான்ஸ்லேட் பண்ணி முடித்த உடனே என்னை கூப்பிட்டு, உன்னை பார்த்தா சூப்பர் பாஸ்டராக தெரியுது எனக்கு, நீ சீக்கிரத்தில் ஒரு நல்ல பாஸ்டர் ஆகிடுவேன்னாரு. நான் சொன்னேன், செத்தாலும் சாவேன், பாஸ்டராக மட்டும் என்ன செய்ய மாட்டேன், ஆக மாட்டேன் அப்படின்னு. அவர் சொன்னார், பார்ப்போம், நான் சொல்கிறது நடக்குதா நீ சொல்கிறது நடக்குதான்னு பார்ப்போம்னார். அவர் சொல்லி 1 வருஷம் கூட ஆகலை, பாஸ்டர் ஆக வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டேன். ஆமேன், அல்லேலூயா. அதனால் அடிக்கடி சொல்லுவேன், அவரை எங்கே போனாலும் சொல்லுவேன், இப்படி சில பேர் வாயில் நம்ம என்ன செய்யக்கூடாது, விழப்படாது. சில பேர் பார்த்தா தீர்க்கதரிசியாக தெரிய மாட்டாங்க, ஆனால் அவங்க பேசுறது எல்லாமே என்னவா தான் இருக்கும். ஆமாம், நான் தான் சொல்லுவேன், நம்ம அந்நிய பாஷை நிரம்பி அப்படி சொன்னால் தான் தீர்க்கதரிசி நம்ம நினச்சிப்போம். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தையை பேசுகிற ஒவ்வொரு தேவதாசர்கள் மூலமாகவும் கர்த்தர் தீர்க்க தரிசனமாய் நம்மோடு கூட பேசுகிறார். அல்லேலூயா. அப்படி ஒரு உன்னதமான ஒரு தேவ மனிதர், எங்களை ரொம்ப நேசிக்கிற ஒரு தேவ மனிதர். அவர் நம்மத்துல இன்றைக்கு இருப்பது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. ஆமேன், அல்லேலூயா. யாத்திராமது புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்கள். யாராவது படிங்க தம்பி, போடுறியாமா? பின்பு இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் எல்லாரும் கர்த்தருடைய கட்டளையின்படியே சீன் வனாந்திரத்தில் இருந்து புறப்பட்டு பிரயாணம் பண்ணி ரெவித்தீமில் வந்து பாளையம் இறங்கினார்கள். அங்கே ஜனங்களுக்கு குடிக்க தண்ணீர் இல்லாதிருந்தது. எல்லாம் சொல்லுங்க எல்லாரும். இப்ப நான் சொல்ல போற வார்த்தை கொஞ்சம் நல்லா கவனிங்க. எல்லாம் சொல்லுங்க. இஸ்ரவேல் புத்திரர் சபையார் எல்லாரும் கர்த்தருடைய கட்டளையின்படியே புறப்பட்டார்கள், பிரயாணம் பண்ணினார்கள். நல்லா கவனிக்கணும். உணர்ச்சிகளை நம்பி அல்ல, அறிவை நம்பி அல்ல, யூகங்களை நம்பி அல்ல, மனிதர்களை நம்பி. எல்லாம் சொல்லுங்க, கர்த்தருடைய கட்டளையின்படியே. எல்லாம் சொல்லுங்க. இப்போ நீங்கள் வந்தது தற்செயலாக இல்லை. இந்த பிள்ளைகள் படிக்கிறீங்களே, யூ ஆர் நாட் பை ஆக்சிடென்ட். நீங்கள் வந்தது தேவனுடைய அனாதி தீர்மானம். தாயின் கருவிலை உங்களை தெரிந்து கொண்டார். இன்னொன்று சொல்ல நம்புறேன், உலகத்தில் ஒரு தொழில் செஞ்ச பிறகு தான் தொழிலுக்கு சொந்தக்காரன் மாறுறாங்க. தமிழ் புரியும் நினைக்கிறேன். ஒரு MBBS படித்தா தான் டாக்டர், BL படித்தா தான் வக்கீல், CA படித்தா தான் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட். புரியுதுங்களையா? தொழில் செய்த பிறகு தொழிலுக்கு சொந்தக்காரனாய் மாறுகிறான். A doctor became a doctor after finishing his MBBS. A lawyer became a lawyer after finishing his law. அதே போல ஒரு ஆடிட்டர் became auditor after he finished the CA. ஆனா ஒரு ஊழியன் பிறக்கும் போதே ஊழியனாய் பிறக்கிறான். A pastor born as a pastor. நம்பனா ஆமீன் சொல்லுங்க. ஒரு ஊழியன் பைபிளுக்கு படிச்ச பிறகு ஊழியனா வரல, அவன் பிறக்கும் போதே ஊழியனாய் பிறக்கிறான். இதற்கு வசன ஆதாரம் எரேமியா 1:9. எரேமியா 1:9. அந்த வசனம் போட்டு தம்பி, கொஞ்சம் மாத்திருங்க. இல்ல எரேமியா 1:2, தாயின் 1:9 இல்லையா? உன் தாயின் 1:5. ஒரு நிமிஷம் என்ன எல்லாரும் பாருங்க, ஸ்கிரீன்ல விட பாருங்களேன். I born as a pastor, not I became a pastor. தமிழ்ல சொல்றேன், நான் பிறந்து வளர்ந்து வாழ்ந்த பிறகு நான் பாஸ்டர் இல்லை. முதல் வார்த்தையெல்லாம் சொல்லுங்க. தாயின் வயிற்றில் சத்தமா சொல்லுங்க. தாயின் வயிற்றில் உருவாக முன்னமே. போதும். நீங்க பாஸ்டர் அம்மா. உன்னை அறிந்தேன். என்ன பாருங்க, இப்போ என்ன எப்போ தெரியும் தெரியல. நான் அந்த அரியலூருக்கு எப்போ இது ஐயா எப்போ ஆரம்பிச்சது மறந்துட்டீங்களோ? 89 முதல்ல வந்து இறங்கினேன் ட்ரெயின் ஸ்டேஷனில். சாம்பாக்கியநாதன் அண்ணா நகரில் இருக்கிறார்.
அட்ரஸ் ஸ்டேஷன் வரல. அப்போ அவர் வர சொன்ன வரல. ரொம்ப நடந்தே போய் இருட்டில் நடந்து போனேன். நடந்து போனால் அப்போ தான் அவர் அதிகாலை ஜெபம் பண்ணியிருக்கிறார். 89 ஐயா, நீங்கள் 89. அப்புறம் அன்னைக்கு ஒரு கூட்டம் நடக்குது, நெல்லை ஜெபராஜ். அப்போ தான் அழகாய் நிற்கும் யார் இவர்கள் ஜிம்மி பாடுறார். சின்ன வயசு, ஆஃப் பேண்ட் போட்டுன்னு பாடுறார். அந்த பாட்டு முதல்ல அவர் பாடி தான் கேட்டேன். நான் சொல்லுவத கருத்து 87 தான் இவருக்கு என்ன தெரியும், அவருக்கு என்ன தெரியும். ஆனால் என்ன ஊழியக்காரன் எப்போ தெரியும் அவருக்கு என்ன? சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. நான் இடையில பாஸ்டர் ஆகலை, பிறப்பாலே பாஸ்டர். இந்த திருநெல்வேலியில் சொல்லுவாங்க, போக்கத்தவனுக்கு போதக ஊழியன்னு சொல்லுவாங்க. சொல்லுங்க, நான் பிறக்கும் போதே பாஸ்டரா பிறந்தேன். இவனுங்க உன்னை அறிந்தேன். என்னங்க, எப்படி என்னை யாரை அறிஞ்சாராம்? அதில் ஒரு போட்டுருக்க பாருங்க, அதில் ஒரு வார்த்தை பாருங்க, என்னை யாராய் அறிந்தார்? 5வது வரியில என்னை யாராய் அறிந்தார்? தீர்க்கதரிசியாக. என்னை யாரை அறிந்தார்? ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக. என் தாயின் கருவிலேயே எலும்புகள் உருவாகல, தசைகள் உருவாகல, நரம்புகள் உருவாகல. அன்னைக்கே அவர் சொல்லிட்டார், நீ பாஸ்டர், நீ பாஸ்டர் அம்மா. உங்களுக்கு God command, God pronounced. அன்னைக்கே சொல்லிட்டாரு, கட்டளை இட்டேன். யாராய்? இன்னும் சொல்லட்டுமா? ஒரு போதகன், a pastor can be a prophet, a prophet cannot be a pastor. ஒரு மேய்ப்பன் தீர்க்கதரிசியா இருக்க முடியும், ஆனா தீர்க்கதரிசி மேய்ப்பனா இருக்க முடியாது. நம்புறீங்களா? ஒரு மேய்ப்பன் தீர்க்கதரிசியா மாற முடியும், ஆனா தீர்க்கதரிசி நீ நிறைய பேர் பாருங்க. இப்படி சொல்லட்டுமா, ப்ராஃபட்டிக்கல் மினிஸ்ட்ரி இஸ் a profitable ministry. புரியவே இல்லை. ப்ராஃபட்டிக் மினிஸ்ட்ரி இஸ் a profitable ministry. நாங்கள் போனால் டீ கொடுக்குறான், அந்த ஆள் வந்தால் ஹார்லிக்ஸ் கொடுக்குறான். எந்த ஆள்? அவர் என்ன சொல்ல பண்ணுறாரு தெரியுமா? தலைமையிலக்கு தட்டி தட்டி வடக்கே இருந்து பொண்ணு வருது, தெற்கே இருந்து மாப்பிள்ளை வரான், கடைசியில் பார்த்தா எதிர் வீட்டிலேருந்தே வரான். புரியவே இல்லை. நான் சொல்கிறேன், ஏற்ற காலத்துக்கு ஒரு குமாரனை பெறுவாய். அந்த அம்மா சொல்லுது, நான் கர்ப்பப்பை எடுத்து 10 வருஷம் ஆயிடுச்சுன்னு. அதெல்லாம் பார்க்கலையா நீங்கள்? மெட்ராஸில் அதெல்லாம் அட்டகாசமாக இருக்குது. அவங்க தான் நீ வெல்லோனா இருக்கிறாங்க. சொல்லுங்க, நான் பிறக்கும் போதே இப்போ நான் பாஸ்டர் எப்போ மாறினேன்? அந்த வார்த்தை அப்படியே சொல்லுங்க சத்தமா. தாயின் வயிற்றில் எவ்வளோ பெரிய பாக்கியம் இல்லை? மோடி இப்போதான் பிரதமர் ஆனார், ஸ்டாலின் இப்போதான் முதல் மந்திரி ஆனார். ஆனால் நான் பாஸ்டரா எப்போவே மாறினேன். கை தட்டி ஒரு ஆமேன்னு சொல்லலாமே. இன்னைக்கு பாருங்க, கொஞ்சம் பேரை இங்கே ஆர்டைன் பண்ண போகிறாங்க. ஆர்டைன் உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு ஆர்டைன் என்ற வார்த்தை பைபிள் இங்கே தான் வருது. இன் இங்கிலீஷ், ஐ ஹவ் ஆர்டைன்ட் யூ. நீங்கள் ஆர்டைன் பண்ண போடுறவங்களாம் கை தூக்குங்க. இன்னைக்கு ஆர்டினேஷன் வாங்குறவங்கலாம் நல்லா நில்லுங்கய்யா, நில்லுங்கன்னு சொன்னேன். நான் சொல்ற வார்த்தை கவனமாக கேளுங்க. தேவன் ஆர்டைன் பண்ணதை ஒரு ஸ்தாபனம் அங்கீகரிக்கிறது. இது என்னது? இது இங்கிலீஷில் போடுவீங்களா? தம்பி இங்கிலீஷில் போடுவீங்களா அந்த வார்த்தையை? ஆர்டினேஷன் என்ற வார்த்தை பைபிள் இங்கே தான் ஃபர்ஸ்ட் டைம் வருது. படிக்கிறீங்களா? போடுவீங்களா? ஆர்டினேஷன் இங்கிலீஷில் போட முடியுமா தம்பி? ஐ ஹவ் ஆர்டைன்ட் யூ. எப்போ ஆர்டைன் பண்ணார் உங்கள் ஆண்டவர்? புரியுதா உங்களுக்கு? அவர் ஆர்டைன் பண்ணதை நாங்கள் இப்போ என்ன பண்ணுறோம்? பாருங்க 4வது வரி. ஐ ஆர்டைன். என்னங்க உங்களை யார் ஆர்டைன் பண்ணது? நீங்கள் என்ன நிற்கிறீங்க? உங்களுக்கு கூட ஆர்டினேஷனா? டேனியல் கூடவா? சும்மாவே நிற்கிறார், ஏதோ நிற்கிறார் பாவம். அந்த அளவுக்கு ஆழமாக பிரசங்க கேட்டு நிற்கிறார். புரியுதா உங்களுக்கு? இந்த பொண்டாட்டி பேச்சை கேட்காதவன் இல்லைங்கன்னு சொன்னா ரைட். சொல்லுங்க, ஆர்டைன். நல்ல கவனிங்களா? யார் ஆர்டைன் பண்ணது உங்களெல்லாம்? அந்த எப்போ முதல் இங்கிலீஷில் படிங்க. இங்கிலீஷில் இந்த பெல்லி எங்க ஆர்டைன் பண்ணார் உங்களெல்லாம்? சொல்லுங்க, எல்லாம் கை சொல்லுங்க. என் தாயின் வயிற்றிலேயே என் ஆண்டு ஆர்டைன் பண்ணிட்டாரு. அப்போ எதுக்கு நீங்கள் ஆர்டைன் பண்ணுறேன்னு கேட்குறீங்களா? ஆண்டவர் ஆர்டைன் பண்ணதை நாங்கள் அப்ரூவ் பண்ணுறோம். தேவன் ஆர்டைன் பண்ணினதை நாங்கள் அங்கீகரிக்கிறோம். புரியுதா? அது இன்விசிபிள், இது விசிபிள். இது இன்விசிபிள்.
தாயின் கரு ஆர்டைன் பண்ணது இன்விசிபிள். ஆனா இங்க நாங்க பண்றது, சத்தமா சொல்லுங்க, அது யாருக்குமே தெரியாது, இது உலகத்துக்கே தெரியும். கைதட்டி ஆமீன் சொல்லுங்கய்யா. புரியுதா உங்களுக்கு? செய்திக்கு வந்துடுறேன் எல்லாரும். அதிலே போட்டுருது சொல்லுங்க. அந்த 2 முறை சொல்றாரு, ஐ ஆர்டைன்ட் யூ, ஐ ஃபார்ம்ட் யூ அண்ட் ஆர்டைன்ட் யூ. சரி, செய்திக்கு வரலாமா? டைம் ஆயிடுச்சு. யாத்திராகமத்தின் புஸ்தகம் தம்பி போடுறீங்களா? யாத்திராகமத்தின் புஸ்தகம் போட்டீங்களே, 17ஆம் அதிகாரம் தானே தம்பி? போடுங்க தம்பி, அதை 17:1. என்ன அவருக்கு எல்லாம் சொல்லுங்க. பின்பு சத்தமா இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் எல்லாரும் கர்த்தருடைய கட்டளையின்படியே சீன் வனாந்திரத்தில் இருந்து புறப்பட்டு பிரயாணம் பண்ணி ரெவித்தீமிலே வந்து பாளையம் இறங்கினார்கள். அங்கே ஜனங்களுக்கு குடிக்க தண்ணீர் இல்லாது. கவனமா கேளுங்க எல்லாரும். சொல்லுங்க, தேவனுடைய வார்த்தையின்படியே பிரயாணம் பண்ணினார்கள். எல்லாம் கரங்களை சொல்லுங்க. வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தை நோக்கி பிரயாணம் பண்ணினார்கள். சொல்லுங்க, பாளையம் இறங்கினார்கள். எல்லாரும் பாருங்க, ஊழியம் பண்றவங்கலாம், நீ ஆர்டினன்ஸ் வாங்க போறவங்களாம், யாருடைய கட்டளையின்படி? அவங்க யாரு? என்ன பாருங்க, அழைக்கப்பட்டவர்கள், அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள், வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தவர்கள், கானானை நோக்கி பயணம் பண்ணுகிறவர்கள். கானானை நோக்கி அப்படிப்பட்டவர்களுக்கு இல்லாதிருந்தது. என்னங்க, இதான் ஊழியம். எல்லாம் கவனிக்கிறீங்களா? சத்தமா சொல்லுங்க. நான் சொல்றது அப்படியே சொல்லுங்க. இருப்பது என்பது ஆசீர்வாத நிறைவல்ல, இல்லாமை என்பது ஆசீர்வாத குறைவல்ல. ஒரு சின்ன கேள்வி, இந்த பிரயாணம் யாரை மையமாய் கொண்டது? ஆண்டவரை மையமாய் கொண்டது. யாருடைய வார்த்தை கீழ்ப்படிந்து? சத்தமா சொல்லுங்க. பாருங்க, அதாவது அவங்க இருக்கிற இடத்துல அவங்க இருந்திருக்கலாம். பகலில் மேகம், இரவில் அக்கினி ஸ்தம்பம், வானத்தின் மன்னா, கண்மலையின் தேன், கண்மலையின் தண்ணீர், சிறப்பான வாழ்க்கை. ஆனால் தேவன் சொல்றாரு, புறப்படு. ஹலோ, நீங்களாம் உங்கள் வீட்டில் செல்வமா இருந்திருப்பீங்க. அண்டர் த ஃபேன் ஆன் த சோஃபா. என்னடி பார்க்குறீங்க? அண்டர் த ஃபேன் ஆன் த சோஃபா. இங்கே தரையா பெட்டான்னு தெரில. தரையா? சூப்பர், அதான் நிரந்தரம். சில நேரங்களில் நீங்கள் எதிர்பார்க்கிறது நடக்காது. என்ன சொல்லுங்க, எதிர்பார்க்கிறது இல்லாதிருந்தது. இவங்க கீழ்ப்படிஞ்சவங்களா கீழ்ப்படியாதவங்களா? சத்தமா. யாருடைய வார்த்தை கீழ்ப்படிஞ்சாங்க? கர்த்தருடைய. சத்தமா. என்ன தெரியுமா? என்ன பாருங்க, எனக்கு எல்லாம் சாதகமாக இருந்தால் தேவ சித்தம், எனக்கு எல்லாம் எதிராக இருந்தால் பிசாசு. ஒன்று சொல்லுமா, வாய்ப்புகள் எல்லாம் தேவன் அல்ல, தடைகள் எல்லாம் பிசாசு அல்ல. சொல்லுங்க எல்லாரும். யோனாவுக்கு எல்லாம் இருந்தது. காசு இருந்தது, டிக்கெட் கிடைச்சது, விசா கிடைச்சது, கப்பல் கிடைச்சது. ஆனால் என்ன இல்லை? எல்லாம் சொல்லுங்க, வாய்ப்புகள் எல்லாம் தேவன் அல்ல, தடைகள் எல்லாம் பிசாசு அல்ல. அடிப்படை தேவை சிதங்கள் இருக்காது, ஆனால் தேவன் அதையும் அனுமதிக்கிறார். கரங்களை உயர்த்தி, ஐயா ஊழியக்காரங்களாம், கிராமங்களில் ஊழியம் பண்ணுறவங்கெல்லாம், இதுதான் வாழ்க்கை, இதுதான் வாழ்க்கை. பல நேரங்களில் நம்முடைய உணர்ச்சிகள், நம்முடைய எண்ணம், நம்முடைய மனசு இதெல்லாம் சொல்லுது, முட்டாள், ஆண்டு அழைச்சி தான் வந்தியா? உண்மையாக அழைச்சாரா தேவன்? அப்படி அழைச்சிருந்தாருன்னா உன்னை நல்ல பெரிய ஆளாக்கி இருக்கணும். இல்லைங்க, ஆண்டவர் எல்லாரும் சிலபஸ் வச்சிருக்கிறார். ஆபிரகாமுக்கு 25 வருஷம் சிலபஸ், மோசேக்கு 40 வருஷம், யோசேப்புக்கு 13 வருஷம், யோபுக்கு 9 மாதம். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? எல்லாருக்கும் ஒரே சிலபஸ் இல்லை. பாஸ்டர் அம்மாவுக்குலாம், இந்த வெஸ்லியா பாஸ்டர் அம்மாவுக்குலாம் ரொம்ப நாள் சிலபஸ். வனாந்திரம், பள்ளத்தாக்கு, ஆறு, புரியல இல்லை. ஆனால் சிலபஸ் என்னைக்கு நம்ம படிக்கிறோமோ அன்றைக்கி நமக்கு ஒரு உயர்வு. சொல்லுங்க, இல்லாது இருந்தது. சரி, வேகமாக செய்திக்கு போகிறேன். அடுத்த வசனம் படிங்க. அடுத்து 2ஆம் வசனம். ஜனங்கள் மோசேயோட வாதாடி, எஸ், நாங்கள் குடிக்கிறதற்கு எங்களுக்கு அதில் வீட்டில் போய் படிங்க. இந்த 17ஆம் அதிகாரத்தில் ஒரு 8 முறை அந்த வார்த்தை வருது. ஏன் ஏன் ஏன். இதில் எத்தனை முறை வருது? இதுலையே இந்த வசனத்தில் எத்தனை முறை வருதுன்னு கேட்டேன். தொடர்ந்து படிங்க, இந்த வார்த்தை அடிக்கடி வரும்.
சொல்லுங்க எல்லாரும், என்னப்பா சொல்லுங்க எல்லாரும். கேள்வி தேவையானால் கேள்வி தேவையான மனிதனிடத்திற்கு போ, பதில் தேவையானால் தேவனிடத்திற்கு வா. வாயத்தன்னு சொல்ல மாட்டீங்களா? கேள்வி தேவையானால் கேள்வி தேவையானால் மனிதனிடத்திற்கு போ, மனிதரிடத்திற்கு உன்னை இன்னும் பைத்தியக்காரனாகிடுவான். புரியலையா? இப்போ நீ ஒரு கேள்வி கேட்கிற, அவர்கிட்ட சரியான பதில் கிடைக்குதா? பழி வாங்குறாங்க பத்தியா? பக்கத்தில் உட்காந்து பழி வாங்குறியம்மா. நீ கேட்குறியம்மா, பதில் கிடைக்குதா? அவரு ரெண்டு பேரும் பழி வாங்கிடுறீங்க. ஆனால் தேவன்கிட்ட போனீங்கன்னா ரைட் ஆன்சர், ரைட் மோட்டிவேஷன் சொல்லுங்க. அவரிடத்துல சரியான பதில், ஏற்ற பதில். சரி, இதில் சோர்ந்து போன ஒருவர் தான் மோசே. என்ன பாருங்க, ஒரு பக்கம் ஜனங்களின் போராட்டம், இன்னொரு பக்கம் பெலிஸ்தரின் போராட்டம். யாருக்கு அது தெரியாதா? என்ன சிம்சோனுக்கா? 1ஆம் அதிகாரம், வார்த்தை கீழ்ப்படிந்தவருக்கு, தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்தவருக்கு, தேவனுடைய வார்த்தைக்கு உடன்பட்டவருக்கு. இப்படி சொன்ன புரியும். நல்ல கவனிங்க. அரண்மனை வாழ்க்கை விட்டு விட்டு தேவ ஜனங்களோடு பாடு அனுபவிக்க தன்னை தெரிந்து கொண்டாரே, அந்த தெரிந்து கொண்ட மனிதனுக்கு என்னது இப்போ? என்னங்க? கேள்வி மேல கேள்வி. ஐயா, உங்க விசுவாசங்களை கேள்வி கேட்கறது இல்லையா? உங்க விசுவாசங்களை கேள்வி கேட்கறது இல்லையான்னு கேட்டேன். சின்ன கேள்வி கேட்குறேன் ஐயா. உங்களை தான் பல முறை ஊழித்துட்டு போயிடலாமல் என்ன வந்திருக்குதா உங்களுக்கு? பல முறை ஊழித்துட்டு போயிடலாமல் என்ன வந்திருக்குதா? எனக்கு இப்போ கூட வருது. புரியவே இல்லை. ஜேம்ஸ்க்கு எப்படின்னு தெரியல, செட்டில் ஆகிட்டு, அதனால பரவாயில்ல. செட்டில் ஆனவருக்கு தான் கேள்வியே. எத்தனை வருஷம் ட்ரைனிங் அவருக்கு? 80 வருஷம் ட்ரைனிங் ஆனவருக்கு என்னது இப்போ சொல்லுங்க? இல்லாது இருந்தது. சத்தமா சொல்லுங்கம்மா. தேவனை முகமாய் தரிசித்தவர், தேவனோடு சொல்லுகிறது, ஒரு சிநேகிதனோடு பேசுவது போல பேசினாராம். அவருக்கு என்ன இல்லை இப்போ? என்ன பிரதர்? சத்தமா புரியுதா உங்களுக்கு? அவருக்கு அந்த கதி, நமக்கு என்ன கதி? என்னங்க? ஒரு சிநேகிதனோடு பேசுவது போல பேசுறவருக்கு என்ன இல்லை? சத்தமா சொல்லுங்க. இது ஆடம்பரம், அடிப்படை தேவையா? சத்தமா சொல்லுங்க. இதான் வாழ்க்கைன்னு சொல்லுங்க. இதான் ஊழியம். ஒரு பேப்பர் கொடுப்பாருங்க, ஃப்ரேம் போட்டு வச்சுக்கிறது பெருசு இல்லை. அதுக்கப்புறம் தான் பிரச்சனை ஆரம்பிக்க போகுது. அடப்பாவி, இதை ஏன் இதை முன்னாலே சொல்லியிருந்தா நான் வாங்காமல் இருந்திருப்பேன். நாங்களாம் கடந்தும் வந்தோம், அதில் வளர்ந்தும் வந்தோம். we have gone through, we have grown through and also we have gone through. கடந்தும் போனோம், வளர்ந்தும் போனோம். வேகமாக சொல்லி முடிக்கிறேன். அடுத்த வசனம் போடுறீங்களா? அடுத்த சோர்ந்து போனார், அசந்து போனார். அது போடுங்க. 8ஆம் வசனம் போடுங்களேன். 8ஆம் வசனம். டைம் ஆயிடுச்சு. 8ஆம் வசனம். அமலேக்கியர் வந்து ரெவித்தீமிலே இஸ்ரவேலரோடு யுத்தம் பண்ணினார்கள். அப்பொழுது மோசே யோசுவாவை நோக்கி, நீ நமக்காக மனிதரை தெரிந்து கொண்டு புறப்பட்டு அமலேக்கோடு யுத்தம் பண்ணு. நாளைக்கு நான் மலையுச்சியில் தேவனுடைய கோலை என் கையில் பிடித்து கொண்டு நிற்பேன் என்றான். ஆமென். தொடர்ந்து படிங்க. யோசுவா தனக்கு மோசே சொன்னபடியே செய்து அமலேக்கோடு யுத்தம் பண்ணினான். மோசேயும் ஆரோனும் ஊர் என்பவனும் மலையுச்சியில் ஏறினார்கள். மோசே தன் கையை ஏறெடுத்திருக்கையில் இஸ்ரவேலர் மேற்கொண்டார்கள். அவன் தன் கையை தாழ விடுகையில் அமலேக்கு மேற்கொண்டான். மோசேயின் கைகள் அசந்து போயிற்று. எல்லாரும் சொல்லுங்க. இந்த வார்த்தை எல்லாரும் சொல்லுங்க. அவன் 11ஆம் வசனம். 11ஆம் வசனம். மோசே தன் கையை ஏறெடுத்திருக்கையில் இஸ்ரவேலர் மேற்கொண்டார்கள். அவன் தன் கையை தாழ விடுகையில் அமலேக்கு மேற்கொண்டான். அசந்து போனான். அதை மட்டும் படிங்க. மோசேயின் கைகள் அசந்து போயிற்று. எல்லாம் கரெக்ட்டா சொல்லுங்க. மோசேயின் கைகள் அசந்து போயிற்று. சத்தமா சொல்லுங்க. மோசேயின் கைகள் அசந்து போயிற்று. இதான் என்னுடைய செய்தி இன்னைக்கு. எந்த பிரம்மாண்டமான ஊழியனுடைய வாழ்க்கையும் வரும். நல்லா கவனிங்க எல்லாரும். நீங்கள் மேடையில் பார்க்குறீங்களே, இதை நாங்கள் நிஜமான வாழ்க்கை அல்ல. புரிய நினைக்கிறேன். ஒரு மேடையில் நாங்கள் பேசுகிறோமே, அது வாழ்க்கை அல்ல. அந்த ரங்கத்தில் நாங்கள் படுகிற பாடுகள். நான் சொன்ன பார்த்தீங்களா? சொல்லக்கூடாத, சொல்ல முடியாத, புரிந்து கொள்ளக்கூடாத, புரிய வைக்க முடியாத எல்லாமே ஒரு ஊழியனுக்கு உண்டு. சத்தமாக சொல்லுங்க. அவன், அந்த வார்த்தை போட்டிங்களா தம்பி? அந்த வசனம் பண்ணு. அசந்து போயிற்று. கரங்களை உயர்த்தி 17 சொல்லுங்க. அசந்து போனான். சத்தமா சொல்லுங்க. இதயத்தின் கசப்பு இதயத்துக்கு தான் தெரியும். இதயத்தின் கசப்பு அந்நியன் அதை அறியான். இந்த மொழியில் இருக்கிற வசனம். நான் சொல்லுற கருத்து நல்லா வேகமாக கவனிங்க. ஒரே ஒரு வசனம் சொல்ல போறேன்.
அவன் உட்கார்ந்தான். எல்லாம் சொல்லுங்க சத்தமா. நல்லா கவனிக்கணும். நீங்கள், நான் ஊழியத்தில் ஜீவானனோட பழகியிருக்கிறேன், டிஜெஸோட பழகியிருக்கிறேன். சின்ன வயசுலேருந்து நானும் ஜான் சாலமோனும் பள்ளி பருவத்திலிருந்து நான் பழகியிருக்கிறேன் அவரோட. அவர் மரிக்கும் வரை அவரோட பழகியிருக்கிறேன். அவர் மரிக்கும் போது ஒரு நாள் அவர் வீட்டுக்கு போனேன். யாரும் அனுமதிக்கலை. ஒன்றா படித்தோம், ஒன்றா ஞானஸ்நானம் எடுத்தோம், ஒன்றா அபிஷேகம் பண்ணப்பட்டோம். அவர் டிஜெஸ் கிட்ட போயிட்டார். ஒரே நாளில் நான் ஃபஸ்ட் என்டிஜெஸ் கிட்ட வந்து ஒரே நாளில் தான் பக்கத்து வீடு. அவர் மரிக்கும்போது அவரை பார்த்தேன். அவர் மரிக்கும் விட்டு ரூமுக்குள்ளே போனேன். எங்கே இருக்காரான்னு தெரியல. அவருடைய வியாதி நிமித்தம் ஒரு சின்ன குழந்தை மாதிரி உடலெல்லாம் மெலிந்து, சத்தமே இல்லை. என்ன ஸ்டீவன் தான் சொல்லுவார், நான் சாலமன் தான் சொல்லுவேன். ஸ்டீவன் அப்படின்னாரு. சத்தமே கேட்கல, குறுகிய அப்படியே சின்ன உருவம். அவருடைய வியாதி அவரை நொறுக்கிடுச்சு. எல்லாம் மெலிந்த ஸ்நேகம். கையெல்லாம் பார்த்தா சின்ன குழந்தை மாதிரி, ஒரு 2 வயசு குழந்தை மாதிரி இருந்தார். நல்லா கவனிக்கணும். வாழ்க்கையில் எந்த மனுஷனுக்கும் ஏற்றத்தாழ்வுகள் வரும். சொல்லுங்க அசந்து போயிற்று. சொல்லுங்க ஜெபிக்க முடியாத நேரம். எவரி பாஸ்டர் ஹஸ் a 5D. சொல்லுங்க 5D. டார்க்கஸ்ட் டைம். சொல்லுங்க டார்க்கஸ்ட் டைம். ட்ரிஃப்டிங் டைம், தடுமாறும் நேரம். டவுட்டிங் டைம், இருளான நேரம். அடுத்து டல் டைம், சத்தமா சொல்லுங்க சோர்ந்து போன நேரம். டம் டைம், பேச முடியாத நேரம். என்ன சொல்லுங்க? டார்க்கஸ்ட் டைம், ட்ரிஃப்டிங் டைம், டல் டைம், டவுட்டிங் டைம், டம். பேசவே முடியாது நேரங்களில். ஆனால் இதெல்லாம் கடந்து வந்தால் தான் ஊழியமே. சொல்லட்டுமா? உலகத்தை படைத்தவரை 6 மணி நேரம் முதல் 9 மணி நேரம் எங்க இருந்தாரு? சத்தமா சொல்லுங்க. இருள் இருந்தார். இப்போ சொல்ல வந்த செய்தி வேற. எல்லாம் சொல்லுங்க. அப்பொழுது சத்தமா சொல்லுங்க. ஆரோனும் ஊரும் ஒருவன் ஒரு பக்கத்திலும் ஒருவன் மறுபக்கத்திலும் இருந்து அவன் கைகளை தாங்கினார்கள். சத்தமா சொல்லுங்க. இவ்விதமாய் சூரியன் அஸ்தமிக்கிற வரை. எல்லாம் சொல்லுங்க சூரியன். நல்லா கவனிக்கணும். இது இன்னொன்று சொல்ல நம்புறேன். ஒரு யுத்த களத்தில் மோசே சொல்றார் யோசுவாவை பார்த்து, நீ ஜனத்தோடு யுத்தம் பண்ணு. 8ஆம் வசனம் படிங்க. 8ஆம் வசனம். நீ ஜனத்தோடு யுத்தம் பண்ணு. இல்லையா? 8ஆம் வசனம். நீ அமலேக்கியரோடு யுத்தம் பண்ணு. இல்லையா? 9. அப்பொழுது மோசே யோசுவாவை நோக்கி, நீ நமக்காக மனிதரை தெரிந்து கொண்டு புறப்பட்டு. என்ன பாருங்க எல்லாரும் கவனிங்க. ஒரு மோசேக்கு யோசுவா தெரியுது, ஆனா ஒரு யோசுவாவுக்கு ஊர் தெரியல. உங்களுக்கே புரியல. ஒரு யோசுவாவுக்கு யார் தெரியுது? ஜோஷுவா இஸ் a trained army captain. யோசுவா அவன் தேர்ச்சி பெற்ற திறமை வாய்ந்த யுத்த வீரன். அந்த வசனம் படிச்சு பாத்தீங்களா? என்ன சொல்? நீ நமக்காக தெரிந்து கொண்டு யுத்தம் பண்ண. அப்படின்னா அவர் யார் தான்? பை பர்த் யார் தான் அவரு? சத்தமா சொல்லுங்க. பை பர்த் யாருங்க? யோசுவா. சத்தமா சொல்லுங்க. ஆனா அவருக்கு, அவன் கண்ணுக்கு தெரியுது, பக்கத்தில் ஒருத்தர் இருக்கிறான், அறியப்படாதவன், ஊருக்கே தெரியாதவன். திரும்ப சொல்றேன், he came as a spectator. நீங்க என்ன செய்தி என்னவென்றால், ஊர் என்கிற மனிதனை பற்றி பேச விரும்புகிறேன். அந்த யுத்தத்தில் அவன் பார்வையாளனாய் வந்தான். ஆனால் பார்வையாளனாய் வந்தவனை தேவன் பங்குதாரராய் மாற்றினார். எல்லாம் சத்தமா சொல்லுங்க. யுத்தம் பண்ணு. சத்தமா சொல்லுங்க. சத்தமா சொல்லுங்க. மோசே யாரை இங்க ப்ராமினேட் பண்றாரு இங்க தெரியுமா? யோசுவாவை. நான் வருவேன், நான் நிற்பேன், உனக்கு எல்லாம் பண்ணுவேன். அவர் கண்ணுக்கு யார் தெரியல? கரங்களை சொல்லுங்க. உலகத்துக்கு என்ன தெரியல, ஆனா பரலோகத்துக்கு என்ன தெரிஞ்சிருக்குது. ஆமீன். உலகத்துக்கு என்ன தெரியல. நான் பலமுறை சொல்லுகிறேன், உலகம் திறமை உள்ளவனை தெரிந்து கொள்ளுகிறது, தேவன் தெரிந்து கொண்டவனுக்கு திறமைகளை கொடுக்கிறார். உலகம் திறமை உள்ளவனை தெரிந்து கொள்ளுகிறது. இஃப் தே ஆர் ஏபிள், ஒரு திறமை இருக்கணும், பாடுற திறமை, ஏதோ ஒரு திறமை இருக்கணும். ஆனா ஆண்டவர் திறமை இல்லாத நம்மை தேவன் தெரிந்து கொண்டார். நமக்கு ஒரு திறமையும் இல்லை, எனக்கு ஒரு திறமையும் இல்லை. ஆனால் ஜேம்ஸ் அவருக்கு மல்டி டேலண்டட். அவருக்கு அந்த இதெல்லாம் பார்த்தேன், இப்போ அந்த புஸ்தகத்தை பார்த்தேன், அந்த ஃப்ரேமிங்கெல்லாம் பார்த்தேன், எல்லாமே மல்டி டேலண்ட் தான் அவர். எல்லாமே ஆளினால். உண்மையை சொல்கிறேன், அவர் சாதித்ததை என்னால் சாதிக்க முடியாது, அவர் சாதிக்கிறது என்னால் சாதிக்க முடியாது. இது மிகைப்படுத்தலாம் கிடையாது. நாட் டு பூஸ்ட் சம்படி.
அதாவது முகஸ்துதி செய்கிறவன் அவன் கால்களுக்கு, ஆமா, அதை நானே செய்ய விரும்பல. அது எனக்கு, இது வந்து என்னை கூப்பிட்டு நான் செய்வேனா, சொந்த காசு சூழ்நிலை வச்சுக்கிற மாதிரி இது. அப்படி நான் செய்ய மாட்டேன். நான் சொந்த கருத்து தெரியுமா சொல்லுங்க. அறியப்படாத ஒருவனை, அந்த வசனம் படிங்க, சொல்லுங்க, அந்த வசனம் போடுங்க. அவன் மோசேயின் கையை, அந்த வசனம் போடு தம்பி, சூரியன் அஸ்தமிக்கிற வரை, எல்லாம் சொல்லுங்க, சூரியன் அஸ்தமிக்கும், சத்தமா சொல்லுங்க, சூரியன் அஸ்தமிக்கும் வரைக்கும், சத்தமா சொல்லுங்க எல்லாரும், சூரியன் அஸ்தமிக்கும் நான் வரைக்கும். சொல்ல கருத்து 4 காரியம் போடுவாங்க. இங்கிலீஷ்ல இந்த வார்த்தை போடுங்க தம்பி. நம்பர் 1, வேகமா முடிக்க விரும்புகிறேன், கவனிங்க. அவன் யார் என்றால் அறியப்படாத ஒருவன், எல்லாம் சொல்லுங்க. இவனை பத்தி தம்பி, அது இல்லை இங்கிலீஷ் பாயிண்ட். அறியப்படாத ஒருவன், எல்லாம் சொல்லுங்க. அவன் ஊரை பற்றி எங்கேயுமே இல்லை. என்ன பாருங்க எல்லாரும், nobody knows his background. ஹலோ, அவன் பின்னணி, அவங்க அம்மா அப்பா, எங்க பிறந்தான், எங்க வளர்ந்தான், அவன் யாரு, எங்க டீன் எடுத்தான், ஒண்ணுமே தெரியாது. ஆனா ஒன்னும் தெரியாதவனை கர்த்தர் தெரிந்து கொண்டார். என்ன சொல்லுங்க, அறியப்படாதவனை தேவன் அறிமுகப்படுத்துகிறார். there is no background. சில பேருக்கு ஊழியத்தில் ஒரு பேக்ரவுண்ட் இருக்கணும், மன்னிக்கணும் ஐயா, எங்க போயிட்டார பிரசங்கியாரு, சிலருக்கு பேக்ரவுண்ட் இருக்கும். தமிழ் புரியல. அப்பா பாஸ்டா இருப்பாரு, பையன் பாஸ்டா இருப்பான். சில பேருக்கு ஊர் பேக்ரவுண்டு, இப்படி சொன்னா புரியும். சில பேருக்கு ரேஸ் பேக்ரவுண்டு, சில பேருக்கு ஃபேஸ் பேக்ரவுண்டு, சில பேருக்கு ஃப்ளேஷ் பேக்ரவுண்டு. புரியவே இல்லை. சில பேருக்கு ரேஸ் பேக்ரவுண்டு. ஐயா புரியுதுங்களா ஐயா, ரேஸ் தான் பேக்ரவுண்டு. புரிந்தால் இது வந்து ஞானேந்திரனுடைய பூரண புருஷருக்கே விளங்கும். ரேஸ் தான் பேக்ரவுண்டு. சில பேருக்கு ஃபேஸ் பேக்ரவுண்டு, சில பேருக்கு ஃப்ளேஷ் பேக்ரவுண்டு, சில யாரும் ஒரு சிலருக்கு தான் கிரேஸ் பேக்ரவுண்டு. எது நிற்கும்? ரேஸும் நிற்காது, ஃபேஸும் நிற்காது, பிளேஸும் நிற்காது. எத்தொன்னு கேட்குறாரு, அண்ணாச்சி தம்பி எந்த ஊர்? நம்ம ஊர்ரா. புரியவே இல்லை. புரியுதா உங்களுக்கு? நான் அடிக்கடி யோசிப்பேன், நான்லாம் திருநெல்வேலியில் பிறந்திருந்தால் சிறப்பாக இருந்துருப்பேன் நினைப்பேன். அங்கே போனால் தான் தெரியும் எவ்வளோ சிறப்பாக இருந்திருப்பேன்னு. இருக்கும் இடத்தில் இருக்கும்போது எல்லாம் சௌக்கியமே. ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? நீங்கள் கர்த்தரை எங்கே சொல்லுங்க எல்லாரும். நான் எங்கே இருந்தால், வாய் திறந்து, யாராக இருந்தால் சிறப்பாக இருப்பேனோ அதை அறிந்தவர் என்னை இங்கே வைத்திருக்கிறார். நான் யாராக இருந்தால், எங்கே இருந்தால் மகிமையாக இருப்பேனோ, அவருக்கு பயன்படுவேனோ, அங்கே என்னை கர்த்தர் வைத்திருக்கிறார். அதுவே எனக்கு ஒரு மகிழ்ச்சி. புரியவே மாட்டேங்குது. சந்தோஷமா இருக்கிறீங்களாமா? சந்தோஷமா இருக்கீங்களா? என் பிள்ளைகள் அடிக்கடி சொல்லும், எனக்கு கொண்டு போய் திண்டுக்கல்ல தள்ளிட்டேன், ஒன்று மதுரையில் தள்ளிட்டேன், அலங்காநல்லூர் அது கூட இங்கே தள்ளிட்டீங்களேன்னு நான் சொன்னேன். அதனால தான் நீங்கள் சிறப்பாக இருக்கிறீங்க. ஆமீன். பெரிய 2 பேருக்குமே பெரிய ஊழியத்தை ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். சொல்லுங்க, அறியப்படாதவனை. அந்த வசனம் படிங்க. அங்கே அவன் அஸ்தமிக்கிற வரை, எல்லாம் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, சத்தமா, சூரியன் அஸ்தமிக்கும் வரை. வேகமா சொல்லி போடுறேன். எங்கும் பேசப்படவில்லை, யாராலும் பேசப்படவில்லை, ஆனால் பரலோகத்தில் பேசப்படுகிறார். எல்லாம் சொல்லுங்க, எங்கும் பேசப்படவில்லை, யாராலும் பேசப்படவில்லை, ஆனா இன்னைக்கு காலையில அரியலூர்ல பேசப்படுகிறார். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? எங்கும் பேசப்படவில்லை, யாராலும் பேசப்படவில்லை, ஆனால் அரியலூர்ல பேசப்படுறார். சிறப்பு இல்லையா? சத்தமா. உங்களை பத்தி யாரா பேசணுமா? உங்களை பத்தி யாரா பேசணுமா? நிச்சயம் உலகம் பேசும். 87ஆம் சங்கீதம் 5ஆம் வசனத்தை எடுத்து படிங்க. 87ஆம் சங்கீதம் 5ஆம் வசனத்தில் படிக்கிறவங்க அவங்க பேரை போட்டு படிக்கணும். 87:5. 87ஆம் சங்கீதம் ஜெபக்கனியை குறித்து, ஜெபக்கனியை குறித்து சத்தமா சொல்லுங்க. உங்க எல்லாம் உங்க பேரை போடுங்க. ஸ்டீவன் தேவகுமாரை குறித்து, ஐயா எட்வர்ட் ஐயா குறித்து, ஜேம்ஸ் எட்வர்ட் சொல்லுங்க, சொல்லுங்க, அவரை குறித்து சொல்லப்படும். சத்தமா சொல்லுங்க, பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க. என்னை பற்றி ஒரு நாள் உலகமே சொல்லும், உங்களை பற்றி உலகம் சொல்லும் ஐயா. ஆமேன். இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும், இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும். சொல்லுங்க, சொல்லப்படும். சத்தமா, சத்தமா. நம்புறீங்களா? யார் சொல்லுறேன்? பரலோகம் சொல்லும். சொல்லுங்க, என்னை பற்றி பரலோகம் சொல்லும். எங்கும் பேசப்படவில்லை, எவராலும் பேசப்படவில்லை,
ஆனால் பரலோகத்தில் நீங்கள் பேசப்படுறார். இன்னைக்கு அவர் அரியலூரில் பேசப்படுறார். யாருங்க அவரு? இன்னும் சொல்லட்டுமா? அந்த ஊர் இல்லை என்றால் ஜனங்களுக்கு வெற்றி இல்லை, மோசேக்கு வெற்றி இல்லை, இன்னும் ஜனங்கள் அடிமையாக இருந்திருப்பாங்க. நம்புறீங்களா? அந்த வசனத்தை படிங்களேன். தாங்கி பிடித்ததுனாலே ஜனங்கள் மேற்கொண்டார்கள். சீக்கிரம் படிங்க. ஜனங்கள் மேற்கொண்டார்கள். சத்தமா சொல்லுங்க. ஜனங்கள் மேற்கொண்டார்கள். 17ஆம் வசனத்துல 13ஆம் வசனம். யோசுவா அமலேக்கையும் அவன் ஜனங்களையும் பட்டய கருக்கினாலே முறியடித்தான். 14ஆம் வசனம். நாசம் பண்ணினான். சொல்லுங்க. நாசம் பண்ணினான். நாசம் பண்ணினான். சத்தமா சொல்லுங்க எல்லாரும். நாசம் பண்ணினான். சொல்லுங்க. முறியடித்தான், முறியடித்தான், நாசம் பண்ணினான். நாசம் பண்ணினான். அடுத்த ஒரு வார்த்தை. இதெல்லாம் செஞ்ச பிறகுதான் மோசே வர்றார். என்னங்க? இதெல்லாம் செஞ்ச பிறகுதான். சத்தமா சொல்லுங்க எல்லாரும். சத்தம் பண்ணி சொல்லுங்களேன். இதெல்லாம் செஞ்ச பிறகு சத்தமா சொல்லுங்க. அவர் வருவாரு, இவர் வருவாரு, யார் யாரோ வருவாங்க. ஆனா ஜனங்களுக்கு அவர் தெரியும், ஆனா பரலோகத்துக்கு என்ன தெரியும்? மோசே எப்போ வர்றாரு? மோசே எப்போதான் வர்றாரு கேட்டேன். எல்லாம் ஓடி போன பிறகு, முறியடிக்கப்பட்ட பிறகு, வெற்றி பெற்ற பிறகு. வேகமாய் சொல்லுகிறேன். நல்லா கவனிங்க. நான் சொல்ல வந்த வார்த்தை, அதாவது திரும்ப சொல்றேன், உலகத்தில் நம்ம அறியப்படாமல் இருக்கலாம், ஆனால் பரலோகத்தில் நம்ம அறியப்பட்டிருக்கிறோம். சொல்லுங்க. சொல்லப்படும். 87ஆம் 5 சொல்லுங்க. எல்லாம் சொல்லுங்க. 87ஆம் சங்கீதம் 85ஆம் வசனம். தம்பி இங்கிலீஷில் போடுறீங்களா? இங்கிலீஷில் சீக்கிரம் போடுங்களேன். 3 வார்த்தை போடுங்களேன். அந்த சொன்ன இன்வேல்யூபிள். தம்பி இங்கிலீஷில். தம்பி பாயிண்ட்டுமா ஒரு 3 வார்த்தை சொல்லி முடிக்கிறேன். நம்பர் 1 சொல்லுங்க. நாம் எல்லாருமே தேவனால் விலை மதிக்க முடியாதவர்கள். ஆமேன். உலகத்துக்கு யாரை தெரியுது? உலகத்துக்கு மோசேவை தெரியும், யோசுவாவை தெரியும். பாருங்க, அந்த மோசேக்கே யாரும் தெரியல. சத்தமா சத்தமா அரியலூரா? புரியுதா உங்களுக்கு? பாருங்களேன், நிறைய பேரை நான் சொல்லட்டுமா? டோன்ட் ட்ரை டு பி இன் த ஃப்ரண்ட் லைன், ஆல்வேஸ் ட்ரை டு பி இன் த செகண்ட் லைன். தமிழ் நினைக்கிறேன். மோசே யோசுவா முன்னால் நிற்கிறாங்க, ஆனால் ஊர் எங்கேயோ நிற்கிறாரு. ஆனால் அந்த ஊரை தான் ஆண்டவர் ப்ரொமோட் பண்ணுறாரு. எதை விரும்புறீங்க? ஃபர்ஸ்ட் ரோலியா, செகண்ட் ரோலியா? இன்னைக்கு எல்லா பாஸ்டருமே மேடை தான் விரும்புகிறாங்க. இன்னைக்கு ஒருத்தர் கேட்டேன், எங்க ஊழியர் மீட்டிங் வர மாட்டேன்றீங்கன்னு. எனக்கு மைக்கே தர மாட்டேன்றீங்கன்றார். மைக் கொடுத்தா மைக் டேசன் ஆயிடுறாரு. மைக் கொடுத்தா அவர் இன்னொரு சொல்றாரு, எனக்கு மேடையில் இடம் தர மாட்டேன்றீங்கன்னு. ஊர் மேடையில் இருந்தாரா கீழே இருந்தாரா? மோசே எங்க இருந்தார்? இன்னைக்கு யார் மேலே யார் கீழே? சத்தமா சொல்லுங்க. கொஞ்சம் கற்பனை பண்ணுங்க. அந்த ஊர் என்ற மனிதன் இல்லை என்றால் அன்றைய ஜனங்கள் இன்று வரைக்கும் அடிமையா இருந்திருப்பார்கள். எல்லாம் கரங்களை போய் சொல்லுங்க. இந்த தேசத்தின் ஆசீர்வாதத்திற்கு, விடுதலைக்கு, சாபம் நீங்க, கர்த்தருடைய வல்லமை விளங்க ஆண்டவர் என்னைத்தான் தெரிந்திருக்கிறார். உங்களுக்கே உங்களை பத்தி தெரியல. ஆண்டு மோசையை பார்த்து கேட்டாரு, உன்னிடத்தில் இருக்கிறது என்ன? அவருக்கு தெரியுமா தெரியாதா? இஸ் ஆம்னிசைன்ஸ், சர்வ ஞானி, சர்வ வியாபி. திரும்ப சொல்லுகிறேன், அதாவது உன்னை குறித்தே உனக்கு புரிந்து கொள்ள இல்லை என்றால் இந்த உலகத்துக்கு உன்னை பற்றி தெரியாது. சின்ன காரியம் சொல்கிறேன், என்றைக்குமே ஒரு தாழ்வு மனப்பான்மை வேண்டாம். நேற்று கூட சொன்னேன், உங்களுடைய பெரிய ஆளை பார்த்தீங்கன்னா பொறாமை வரும். ஐயா டைம் ஆயிடுச்சு. உன்னுடைய பெரிய ஆளை பார்த்தீங்கன்னா பொறாமை வரும். சின்ன ஆளை பார்த்தீங்கன்னா பெருமை வரும். கர்த்தரை மட்டும் பார்த்தீங்கன்னா கிருபை வரும். இந்த BMW வரவங்க, ஆடியில் வரவங்கெல்லாம் பார்க்காதீங்க, எல்லாம் இஎம்ஐ. புரியவே இல்லை. இருப்பதை கொண்டு சிறப்புடன் வாழ்பவன் இலக்கணம் படித்த தொழிலாளி. புரியுதா உங்களுக்கு? இதுதான் என் வாழ்க்கை. சந்தோஷமா இருங்க, மனரம்யமா இருங்க. பி கண்டென்ட். திரும்ப சொல்கிறேன், நீங்கள் யாராய் இருக்கிறீர்களோ, யாரை கர்த்தர் வைத்திருக்கிறாரோ அதில் சந்தோஷப்படுங்க. சத்தமா சொல்லுங்க. நான் யாரா இருக்கிறேனோ, யாரா என்னை கர்த்தர் வச்சிருக்கிறாரோ அதில் சந்தோஷப்படுறேன். பாஸ்டர் அம்மாவுக்கு தெரியும், அவர் தான் என்னை அறிமுகப்படுத்தினவர். அந்த பாஸ்டர் தான். என்னோட நண்பர் ஒருத்தர் இருக்கிறார் பெங்களூரில். அவர் வீட்டுக்கு போனீங்கன்னா 10 கார் நிற்குது. அவர் சபை 50 கோடி ரூபாய். இப்போ ஒரு வீடு கட்டியிருக்கிறார், மல்டி ஸ்டோர் பில்டிங்கில், பெரிய வீடு, பிரம்மாண்டமான வீடு கட்டிக்கிறார். நான் ஆண்டு சமூகத்தில் சொல்கிறேன், வேத கையில் தொட்டு சொல்கிறேன், ஒரு நாளும் கூட எனக்கு பொறாமே இல்லை. வருகிற 13, 14, 15 அவர் சபையில் பேசுகிறேன். நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் தெரியுமா? எல்லாம் சொல்லுங்க, தேவனுடைய பார்வையில் எல்லாம் சொல்லுங்க, நான்
இன்வேல்யூபிள். சொல்லுங்க எல்லாரும். அடுத்து நான் போடுவாங்க இன்விசிபிள். போடுங்க தம்பி. சொல்லுங்க, நான் தேவனுடைய சமூக பார்வையில், சத்தமா சொல்லுங்க, சொல்லுங்க, நான் காணக்கூடாதவர்கள். ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? இங்க இருக்கிற பாதி பேர் எனக்கு தெரியாதியா. என்ன உங்களுக்கு தெரியுமோ தெரியல, அது தேவையும் இல்லை. ஆனால் பரலோக ராஜ்யத்தில் ஐ எம் விசிபிள். சத்தமா சொல்லுங்க. நிறைய பாஸ்டருங்க எனக்கு சொல்றாரு, ஃபோட்டோ கொடுத்து, பாஸ்டர் அப்படியே போடுங்க என் ஃபோட்டோவை போஸ்டரில், அதில் ஒரு அபிஷேகம் இருக்குது அப்படின்றாரு. எதில்? என்னங்க, நம்ம ஆட்கள்லாம் இன்னைக்கு பேரை சின்னதாக போட்டாலே வரமாட்டேன்றாங்க. பேரை சின்னதாக போட்டாலே வரதில்லை. சொல்லுங்க எல்லாரும், இங்கே நான் காணக்கூடாதவன். மோசேக்கு யாரு தெரியல. ஆமீன். அந்த ஊர் இல்லை என்றால் இந்த ஊரார் இல்லை. ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? சொல்லுங்க, தேசத்தின் வெற்றிக்கு சத்தமா. நமக்கெல்லாம் மோகன் சிங் தெரியுது, ஃபாதரை தெரியுது, டிஜேஸ் தெரியுது, உலகத்துக்கு நல்லதுதான். ஆனா உங்களை பரலோகத்துக்கு தெரியும். சத்தமா சொல்லுங்க, பரலோகத்துக்கு. அங்க சொன்னா, இங்க ஒரு சிறு பையன் இருக்கிறான். என்னங்க, அந்த சிறு பையன் யாருக்குமே தெரியல, ஆனா பிலிப்புக்கு மட்டும் தெரிஞ்சிச்சு. சொல்லுங்க, சிறு பையன் இருக்கிறான். நான் ஒரு ஆங்கில வார்த்தையை நான் சொல்லுகிறேன். when little God is there, it is much. சொல்லுங்க, சின்னதுதான், சின்னதுதான், அதுல தேவன் இருந்து அதுவே பெருசு. சின்ன மனசுக்குள்ளே சொல்லட்டுமா, எலும்பு தோலுமா இருக்கு, துக்கப்படாதீங்க, உங்ககிட்ட தான் பலனே இருக்குது. நான் ஆரம்ப நாட்களில் 73 மாரநாதாவில் அப்போ தான் நான் போய் இருந்தேன். ஐயாவுக்கு நான் அசிஸ்டண்டாக இருந்தேன். அப்போ ஐயா வந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவில் பேசுவார். செவ்வாய்க்கிழமை சாயங்காலம் பேசுவார். ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா சென்னையில். அன்னைக்கு அவருக்கு உடல்நிலை சரியில்லை. சரியில்லாத போது என்கிட்ட சொன்னார் அவர், ஸ்டீவா அங்கே கொஞ்சம் நேரம் பேசணும்டா, நீ கொஞ்சம் போய் பேசு அப்படின்னாரு. ஒரு வார்த்தை சொன்னேன், எனக்கு மறக்கவே முடியல. அந்த மாரநாத அழகப்பா பக்கத்தில் ஒரு பெட்ரோல் பங்க் இருக்குது. அழகப்பா ஃபின்னியான வீட்டு பக்கம். அந்த பெட்ரோல் பங்கில் போய் காற்று அடிச்சுன்னு போடா அப்படின்னாரு. உன்னோட எலும்பு தோலுமா இருந்தேன். நான் போன அன்னைக்கு அவங்க சொன்னாங்க, ஐயா வரலையான்னு கேட்டாங்க. ஐயா வரலன்னு சொல்லியிருந்தா நாங்களே ஜாம் பண்ணி முடிச்சிருப்போமே அப்படின்னாங்க. நாங்களே என்ன அர்த்தம், நீ ஏன் வந்தேன்னு அர்த்தம். அன்றைக்கி நான் பேசினேன். அது சொன்னாங்க, அடுத்த நாள் ஃபோன் பண்ணி, ஐயா இனிமேல் தம்பி அனுப்புங்க அப்படின்னாங்க. நீ நம்ப மாட்டீங்க, நான் 10 வருஷம் ரிசர்வ் பேங்க் இந்த பேங்க் ஆஃப் இந்தியா பிரேயர் மீட்டிங்கில் பேசியிருக்கிறேன். 10 வருஷம் பேசினேன். அன்னைக்கு எலும்பும் தோலுமா தான் இருந்தேன். ரொம்ப சின்ன வயசு அப்போலாம். சொல்லுங்கள், வயசும் உடல் தோற்றம் முக்கியம் இல்லை, ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையின் அடித்தளத்தை பார்க்குறார். திரும்ப சொல்கிறேன், அவருக்கு பேக்ரவுண்டே இல்லை. ஒருவேளை இங்கே இருக்க பாஸ்டருங்கெல்லாம் ஊருடைய அப்பா யாரு அம்மா யாரு ஒன்றுமே தெரியாது. சொல்லுங்க, ஒன்றும் தெரியாதவங்கள தான் கர்த்தர் பயன்படுத்துகிறார். சொல்லுங்க, எனக்கு முகவரி என்ன தேவையில்லை. என்ன பாட்டுமா அது? எனக்கு தேவையில்லை, நீரே போதும். இல்லை, எனக்கு முகவரியே தேவையில்லை. சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, என் முகவரியே நீங்க தான், என்னோட அட்ரஸே நீங்க தான். சொல்லுங்க, பேக்ரவுண்டே தேவையில்லை. சத்தமா சொல்லுங்க. எங்க அப்பா பாஸ்டர் கிடையாது, எங்க அம்மா பாஸ்டர் கிடையாது, எங்க அம்மா பேர் கிருஷ்ணவேணி, எங்க அப்பா பேர் பாலசுப்ரமணி. சம்பந்தம் இல்லாத என்ன ஆண்டு ஊழியக்காரன் ஆக்கிட்டார். சொல்லுங்க, எப்பவுமே சம்பந்தம் இல்லாததான் தேவன் சம்பந்தப்படுத்துவார். சத்தமா சொல்லுங்க, சம்பந்தம் இல்லாதவன் தேவன் சம்பந்தப்படுத்துறாரு. முதல்ல சொன்ன முதல் வார்த்தை சொல்லுங்க. முதல் வார்த்தை, முதல் குறிப்பு, நம்பர் ஃபர்ஸ்ட் ஐ எல்லாம் சொல்லுங்க. நம்பர் 1 இன் சொல்லுங்க. நீங்க எல்லாருமே சத்தமா சொல்லுங்க. சத்தமா. நான் இன்னொன்று கூட போடுறேன், தம்பி போட முடியல. அன்நோட்டிஸ்ட், அன்அப்ரிசியேஷன், அன்தேங்க்ட். தமிழில் சொல்கிறேன். சொல்லுங்க, கவனிக்கப்படாதவன். சத்தமா சொல்லுங்க. பாராட்டப்படாதவன், யாரும் நன்றி சொல்லலை. சத்தமா சொல்லுங்க. சத்தமா சொல்லுங்க. யார் அவனை? ஒரு சின்ன கேள்வி. இந்த வசனம் படிங்களேன். 17ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். யோசுவா அமலேக்கையும் அவன் ஜனங்களையும் பட்டய கருக்கினாலே முறியடித்தான். போதும். நல்லா கவனிச்சு பார்த்தீங்களா? சின்ன கேள்வி. யார் பேர் வருது? யார் பேர் வரல? ஆனா வெற்றி யாரால?
சின்ன கேள்வி கேட்குறேன், யாராகிலும் வந்து அவனுக்கு தேங்க் பண்ணியிருப்பாங்களா ஊருக்கு? என்னப்பா ஜேம்ஸ், யாரா வந்து சூப்பர் தம்பி, நல்ல வேலை பண்ணேன், ஃபர்ஸ்ட் கிளாஸ் பண்ணேன், இது வரைக்கும் சூரியன் சொல்லுங்க, சிறிதானதோ பெரிதானதோ பெற்ற பணியை செய்து முடிப்போர் அழகாய் நிற்பார்கள். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? சின்ன வேலை ஆனா பெரிய காரியம். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஒரு ஆங்கில வார்த்தையை நான் சொல்ல விரும்புகிறேன். when God is there, much little is there. life little is much when God is in it. எல்லாம் சொல்லுங்க, அது போட முடியுமா தெரியல. little is much when God is in it. இதுக்கு உதாரணம் 84ஆம் சங்கீதம் 10ஆம் வசனம். 84ஆம் சங்கீதம் 10ஆம் வசனம். 84:10 சீக்கிரம் படிக்கணும். 84:10 ஆயிரம் நாளை பார்க்கிலும் உமது பிரகாரங்களில் செல்லும் ஒரே நாள் நல்லது. ஆகாமிய கூடாரங்களில் வாசமாய் இருப்பதை பார்க்கிலும் என் தேவனுடைய ஆலயத்தின் வாசற்படியில் காத்திருப்பதையே தெரிந்து கொள்ளுவேன். பலமுறை படிச்சிருக்கிறீங்க. எது லிட்டில் இதுல? எது ரொம்ப லிட்டில்? வாசற்படி. அவர் சொல்றாரு, அதுவே எனக்கு மேலானது. புது வாசப்படி யார் உட்கார்ந்துருப்பா? வாசப்படி யார் உட்கார்ந்துருப்பான்னு கேட்டேன். எதை சூஸ் பண்றாரு? when little is there, but when little is much, when God is in it. எப்படி சொல்றதுமா தமிழ்ல? when little is much, when God is in it. சரிகிறார். when little is much, when God is in it. எப்படி சொல்றதுமா தமிழ்ல? அத தேவன் ஒன்றில் இருந்தால் சிறியதும் பெரிதானது. கரங்களை போய் சொல்லுங்க. அவர் சொன்னது அப்படியே சொல்லுங்க. தேவன் எனக்குள் இருந்தால், என் கிரியைகளில் இருந்தால், என் செயல்பாடுகள் இருந்தால் சிறியதும் பெரிதாகவே மாறும். கரங்களை தட்டி ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களா? எல்லாம் சொல்லுங்க. அவர் சொல்கிறாரு, நான் எதை தெரிந்து கொள்ளுகிறேன்? லிட்டில் ஆர் மச், ஸ்மால் ஆர் பிக். ஹலோ, இந்த வசனத்தில் ஸ்மால் ஆர் பிக்கா? எது ஸ்மால், எது பிக்கு? ஆலயம் பிக்கு, வாசற்படி சின்னது. ஆனா எதை சூஸ் பண்றாரு? சத்தமா கோச்சிக்க மாட்டீங்களா? உங்களை சேர் போட்டு அங்கே உட்காருவீங்களா? உங்களை சேர் போட்டு அங்கே உட்கார வச்சா உட்காருவீங்களான்னு கேட்டேன். சும்மா சொல்றீங்களா? இங்க இடம் இருக்கும்போது என்னையா அங்கே உட்கார வச்சார் பாஸ்டர்? ஆள் பார்க்குறாரு, நிறம் பார்க்குறாரு, ஜாதி பார்க்குறாரு, வெயிட் பார்க்குறாரு. சொல்ல மாட்டீங்களா? எல்லாம் சொல்லுங்க. I don't try to be in the front line. I want to be always in the second line. எல்லாம் சொல்லுங்க. நான் என்னைக்குமே முதன்மையா இருக்கிற விரும்பல. திரும்ப சொல்றேன், அவன் மோசேயின் கண்களுக்கு யார் தெரியல? சத்தமா சொல்லுங்க. ஆனா அவருக்கு சத்தமா சொல்லுங்க. நிறைய பேர் நம்ம கண் அவங்களுக்கு நம்ம தெரியாது, ஆனா அவர் நம்மளுக்கு தெரியும். அப்படின்னு சொல்ல மாட்டீங்களா? இப்போ யாரை கூப்பிடுறார்? அவளை கூப்பிடுறார், இவாளை கூப்பிடுறார். சபையிலோட பாருங்க, அவளுக்கு சோத்திரம் பண்றாங்க. வரும்போதே அந்த ஊருக்காரன் தான் உட்காடுறான். சென்னையில் எப்படின்னா, நாகர்கோவில் பாஸ்டர் இருந்தாரா, நாகர்கோவில்காரன் அங்கே போகிறான். தூத்துக்குடி பாஸ்டர் கிட்ட தூத்துக்குடி பாஸ்டர்லாம் போகிறான். புரியவே மாட்டேங்குது. லோக்கல் பாஸ்டர் லோக்கல் ஆள்லாம் போகிறான். உண்மையா பொய்யா? என்னங்க, இன்னைக்கு ஜனங்களே ஜாதி பார்த்து தான் சபைக்கே போகிறாங்க. சொல்கிறாங்க, நம்ம அண்ணாச்சிங்க அவர் ஏறுங்க, அவர் தாங்க நம்ம அண்ணாச்சி. இவரெல்லாம் நம்ம அண்ணாச்சியா? இவர் என்னாச்சு? அவர் தான் நம்ம அண்ணாச்சி. அதில் பேர் சொல்கிறாங்க, நம்ம ஊர் ஆளுங்க. சொல்லுங்க, ஆண்டவர் ஜாதி பார்க்கல, ரேஸ் பார்க்கல, பிளேஸ் பார்க்கல, எதுவுமே பார்க்கல. அவர் முகந்த நம்மளை உள்ளத்தை ஆழத்தான் பார்க்குறார். எல்லாம் கரங்களை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க. நம்பர் 1 சொல்லுங்க, இன்விசிபிள். சொல்லுங்க தம்பி, முதல்ல போடுங்கம்மா, அதை சீக்கிரமா சொல்லுங்க. நம்பர் 1 என்னது சொல்லுங்க? உலகத்தின் பார்வையில் சொல்லுங்க. உலகத்தின் பார்வையில் யார் தான்? மதிக்க முடியாதமான கர்த்தருடைய விளையரை பெற்றவள். உலகத்தின் பார்வையில் ஐ எம் இன்விசிபிள். ஆனால் தேவனுடைய பார்வையில், உலகத்தின் பார்வையில் நான் அவசியம் இல்லாதவங்க, ஆனால் கர்த்தருடைய பார்வை நான் ரொம்ப அவசியமானவங்க. பிள்ளைகளே, நீ ரொம்ப அவசியமானவங்க ஆண்டோட ஊழியத்தில். எல்லாம் சொல்லுங்க, பக்கத்தில் சொல்லுங்க, ரொம்ப அவசியங்க. சத்தமா சொல்லுங்க. செல்வி நியூஸ் சொன்னாரு, என் ஊழியமே என் வீட்டு சமையலில் ஆரம்பிக்கிறது.
பாஸ்டம்மாலாம் கை தூக்குங்க. பாஸ்டம்மாலாம், எல்லா பாஸ்டம்மாவும், நாங்கள் வாழ்வதும் நாங்கள் நிற்பதும் உங்களால் தான். நீங்கள் உப்பா போட்டிங்கன்னா எங்களுக்கு உப்பு வியாதி வந்துடும், சர்க்கரையாக போட்டிங்கன்னா சர்க்கரை வியாதியாக வந்துடும், காரமாக போட்டிங்கன்னா எங்கள் அல்சர் வியாதி வந்துடும். நாங்கள் பரலோகத்தில் போகிறதும் பூலோகத்தில் இருக்குது உங்களால் தான். நீங்கள் நினச்சாங்களை வாழ வைக்கலாம், நீங்கள் நினச்சாங்களை சாவடிச்சிடலாம். நீங்கள் நினச்சாங்களை வாழ வைக்கலாம், நீங்கள் நினச்சாங்களே சீக்கிரம் பரவத்துக்கு அனுப்பிடலாம். ரெண்டு உங்கள் கையில் தான் இருக்குது. ஆனால் நாங்கள் போன பிறகு நீங்கள் எப்படி இருப்பீங்க, அது பெரிய கேள்வி. எல்லாம் கரங்களை வச்சு சொல்லுங்க. நீங்கள் யாருக்கு ஊழியம் பண்ண வேணாமா, உங்கள் வீட்டுக்காருக்கு ஊழியம் பண்ணாலே பெரிய ஊழியம். ஹலோ, இவர் ரொம்ப ஃபெமிலியரா? இவர் ரொம்ப ஃபெமிலியரானு கேட்டேன். ஊர் ரொம்ப ஃபெமிலியரா? ஆனால் சின்ன வேலை. இப்போ அவர் சொன்னார் பார்த்தீங்களா, அவர் என்ன சொன்னார் ஞாபகம் இருந்தால் எல்லாரும் வாய்த்தனை சொல்லி முடிஞ்ச எழுதுங்க அந்த வார்த்தை. அப்படியே பாஸ் ஜேம்ஸ் சொன்ன வார்த்தை அப்படியே எழுதுங்க. வென் லிட்டில் இன் என்ன சொன்னமா, வென் காட் இஸ் இன் லிட்டில், தேவன் ஒன்றில் இருந்தால், தேவன் ஒன்றில் இருந்தால் சிறியதும் பெரிதானது. ஆமாம், தேவன் எளிமையான ஒன்றில் இருந்தால், சிறிய ஒன்றில் இருந்தால் சிறியதும் எப்படி இருக்கும்? ஆமென். சொல்லட்டோமா? எல்லா பாஸ்டர்மா எல்லாம் கவனிங்கம்மா. ஒன்று சொல்கிறேன், உங்கள் வீட்டுக்கார் பிரசங்கம் பண்ணி முடிச்சு கீழே இறங்கணும்னு சொல்லுங்கள், உங்கள் பிரசங்கம் சூப்பர்னு சொல்லுங்கள். என்னடி பார்க்குறீங்க? புரியுது? நான் அடிக்கடி சொல்லுவேன், இந்த பாஸ்டர்மா கிட்ட நல்ல குணம் தெரியுமா? ஊரில் இருக்கிறதெல்லாம் சூப்பர் பிரசங்கன்னு சொல்லுவாங்க, ஆனால் சொந்த புருஷனை சூப்பர் பிரசங்கன்னு சொல்லவே மாட்டாங்க. இவங்களும் சொல்ல மாட்டாங்க, அடுத்தவங்க சொன்னாலும் பொறுத்துக்க மாட்டாங்க. யாரா சொன்னா, அவன் ஏன் வந்து சொன்னான்? அவன் எங்கிட்ட சொல்ல வேண்டியது தானே. பொறுமை. நாங்கள் வாழ்வதா சாவதா சொல்லுங்க. எங்கள் வீட்டுக்கார மாதிரி சூப்பர் பிரசங்க உலகத்திலே கிடையாது. தாயே, எங்கள் வீட்டுக்காரர் தான் பெனியன், அவர் தான் ஆஸ்பான், அவர் தான் ஜிஎஸ், அவர் தான் மோகன் சி, அவர் தான் எல்லாமே. ஜான் ஜவரை விட்டுடு, அவர் தான் எல்லாம். இந்த பாட்டு பாடுறது இல்லையா நீங்கள்? என் பேரன் ஒருத்தர் இருக்கிறான், மைக்கேல். அவர் பையன் சொல்கிறான், யாரா மாற போட, நான் ஜான் ஜபராஜ் மாற போகிறேன்றான். இப்போ சொல்கிறான், இல்லை இப்போ நான் அவரை மாதிரி மாற மாட்டேன், வேற ஒருத்தர் இருக்கலாம் ட்ரை பண்ணுறேன்றான். சொல்லுங்கள், நான் இந்த தேசத்துக்கு சத்தமாக சொல்லுங்கள், என் கிராமத்துக்கு, சின்ன ஊருக்கு நான் ரொம்ப தேவைன்னு சொல்லுங்கள். உலகத்துக்கு தேவையில்லாமல் தெரியலாம், ஆனால் பரலோகத்துக்கு இங்கே ரொம்ப தேவை சொல்லுங்கள். மோசேக்கு நான் தான் தேவை. சத்தமாக சொல்லுங்க, தைரியமாக சொல்லுங்க. நான் இல்லைன்னா மோசையே இல்லை, நான் இல்லைன்னா வெற்றியே இல்லை, நான் இல்லைன்னா ஜெயமே இல்லை, நான் இல்லைன்னா விடுதலையே இல்லை. கரங்களை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க, ஆமேன்னு சொல்லுங்க. ஒரு 3 காரியம் சொல்லி முடிக்க விரும்புகிறேன், கவனிங்க. அன்நோட்டிஸ்ட், அவனை யாருமே பார்க்கல, அவனை யாருமே பார்க்கல, ஆனால் பரலோகம் பார்த்துருச்சு. நம்பர் 2, he was unappreciated, அவர் யாரும் பாராட்டல, ஆனால் பரலோகம் பாராட்டுது. 3வது, இவன் அன்தேங்க்ட், யாரும் அவருக்கு நன்றி சொல்லலை, ஆனால் பரலோகம் நன்றி சொல்லுகிறது. ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களா? சத்தமா ஒரு சின்ன கேள்வி. ஹலோ, இவர் அழைத்து வந்தாரா, தானாய் வந்தாரா? இவர் அழைக்கப்பட்டு வந்தாரா, தானா வந்தாரா? சத்தமா சத்தமா. என்னை யாரும் கூப்பிடலையே, என்னை யாருமே ஊழியக்கார மாட்டீங்களா சொல்றாங்க. இப்போ என்ன சொல்றாங்க? ஊழியக்கார மாட்டீங்களா? என்ன ஊர் கூட்டம் வந்தார், நீங்கள் எல்லாருக்கும் அவரை கூப்பிடணும், மேடையில் அவரை உட்கார வைக்கணும், ஒரு ஜபம் கொடுக்கணும், ஒரு பாட்டு கொடுக்கணும். கொடுக்குறது முக்கியம் இல்லை. ஒரு சொல்கிறாரு, எனக்கு ஸ்டார்ட் பண்ண தெரியும், ஆனால் அதை நிறுத்த தெரியாதுன்றாரு பிரசங்கத்தில். புரியுதுங்களா? ஸ்டார்ட் பண்ண தெரியும். அப்போ அவர் என்னெல்லாம் பிரசங்கத்தில் பண்ண யோசித்தாரெல்லாம் ஜபத்திலே பண்ணிட்டார். புரிய மாட்டேங்குது. எல்லாம் கரங்களை போய் சொல்லுங்க, சத்தமாக சொல்லுங்க. மூணாவது போடுங்க. மூணாவது போட்டீங்களா? இன்விசிபிள் சொல்லுங்க எல்லாரும். இன்விசிபிள் ஒரு சில குறிப்புகளை சொல்லி முடிக்க. நம்பர் 1. நம்பர் 4 சொல்லுங்க. அது போடலையாம தம்பி? இன்வால்வ், அது போடலையோ? சொல்லுங்க இன்வால்வ். எல்லாம் சொல்லுங்க எல்லாரும், சத்தமா சொல்லுங்க, சத்தமா. ஒரு 3 காரியம் தம்பி போடுவார். தம்பி போடுறீங்களா? வில்லிங்லி, ஆக்டிவ்லி, ஃபெய்த்ஃபுல்லி. எல்லாம் சொல்லுங்க. செய்கிற வேலையை முள்ளமலமாக போடுமா, வில்லிங்லி போடுமா? சொல்லுங்க. செய்கிற வேலையை மனப்பூர்வமாக செய்யுங்க. உங்களுக்கு தான், உங்களுக்கு தான். இந்த ஐயா இந்த வாரம்
பிரசங்கத்தை கேட்டேன், உங்கள் பாஸ்டர் பிரசங்கத்தை. சமையல் ரூமில் போய் வேலை செய்யணும். நான் நேற்று தான் செஞ்சேன், நேற்று தான் சாப்பிட்டேன். நான் மாரநாதாவில் 16 வருஷம் இருந்தேன். நான் தான் இந்த டியூட்டிலாம் போடுவேன், மெஸ்ஸும் பார்ப்பேன். நான் தான் ஒரு முறை தயானந்தன் அவர்களுக்கு டியூட்டி போட்டோம். தயானந்தனுக்கு என்னென்னா பாத்ரூம் க்ளீன் பண்ணணும். அவர் சொன்னார், வேதம் சுமக்கிற கையில் நான் தொடர்பு சுமக்க மாட்டேனாரு. ஐயா சொன்னார், நாளைக்கு வீட்டுக்கு போயிட்டு வாப்பா அப்படின்ட்டார். ஆனால் இருந்து ஒரு பெரிய ஊழியத்தை அவர் செஞ்சு முடிச்சார். சொல்லுங்க எல்லாரும், எதை செய்தாலும் சத்தமா. எப்படி செய்யுங்க? சத்தமா. மனப்பூர்வமா. பெருக்கிற வேலை, மனப்பூர்வமா. சமைக்கிற வேலை, மனப்பூர்வமா. க்ளீன் பண்ற வேலை, மனப்பூர்வமா. எல்லா வேலையும் எப்படி செய்வேன்? மனப்பூர்வமா. சத்தமா. மனப்பூர்வமா. பிரசங்கம் பண்ற வேலையும் எத்தனை பேர் பிரசங்கம் அதாவது மனப்பூர்வம் பிரசங்கம் பண்றோம்? சத்தமா. உங்களுக்கு தெரியுமா, நான்லாம் சமைக்கும் போதே நான் சாப்பிடுகிறேன். புரியல என்னங்க? ஒரு உண்மையை சொல்றேன் ஜிம்மி, இன்னும் 6 மாசத்துக்கு பிரசங்கம் ரெடி பண்ணியிருக்கிறேன். என்னுடைய யூடியூப்ல என் பேரை போட்டீங்கன்னா 10,700 பிரசங்கம் வரும். என்னையா தமிழ் புரியுதையா? சும்மா பேச முடியாது, அதை நான் உள்வாங்கணும், அது எனக்குள்ளே போகணும், அது என்னோட தாட்டில் வரணும், அது எனக்கு பயன்படணும். எனக்கு பயன்படாத ஒரு செய்தி அடுத்தவனுக்கு பயன்படாது. இந்த செய்தி ரொம்ப பயன்படுது. சொல்லுங்க, எதை செய்தால் எப்படி செய்யுங்க? அடுத்து 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 எப்படி செய்யுங்க? சத்தமா. பாய் மனுஷன் டியூட்டி யார் போகிறது? உங்களுக்கெல்லாம் டியூட்டி யார் போடுவோமா? இந்த மாதிரி தானா? மூஞ்ச பற்றி அப்படி இது பற்றி அதுக்கு என்னையே போடுது. அவளெல்லாம் விட்டுடுது, அவளெல்லாம் கண்ணுக்கே தெரியல அவளுக்கு. என்னையே சொல்லுங்க, உன்னைத்தான் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. உலகத்தில் 1000 பேர் இருக்கிறாங்க, ஆனால் ஆண்டு எங்களை தான் பிடிச்சாரு. சத்தமா சொல்லுங்க, எப்படி செய்வேன்? சத்தமா. அவர் சொன்ன வார்த்தை திரும்ப சொல்லுங்க. ஐயா சொன்ன வார்த்தைய ஒண்ணுமே கேட்கல எனக்கு. மூணாவது சொல்லுங்க. மூணாவது எப்படி செய்யுங்க? உற்சாகமாய். எல்லாம் கரங்களை உயர்த்தி உண்மை மனதோடு எப்படி செய்யுங்க? மாய்மாலை வேணாம். அவர் பார்க்கிறார், இவர் பார்க்கிறார், யாரும் பார்க்கல, பரலோகம் என்ன பார்க்குது. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? சத்தமா சொல்லுங்க. நம்பர் 1 திருப்பி சொல்லி முடிச்சிடுறேன். நம்பர் 1 அந்த ஃபர்ஸ்ட் ஐ போடுமா? மனப்பூர்வமா. நம்பர் 1 இல்ல, ஐ இன்வால்வ் முதல்ல போட்டீங்களே, ஃபர்ஸ்ட் இன்வேல்யூபிள். சொல்லுங்க எல்லாரும், எல்லாம் சொல்லுங்க. சொல்லுங்க, நான் இந்த தேசத்துக்கு விலை மதிக்க முடியாதவன். நம்பர் 2 நான் ரொம்ப அவசியமானவன். சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. சத்தமா. நான் ரொம்ப சத்தமா. அத்தியாவசியம். ரசம் சொல்ல விரும்புறேன். யாத்ராமத்து புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். சத்தம் சொல்லுமா? 24:14. யாத்ராமம் 24:14. எல்லாரும் கட்டாயம் படிக்கணும். அன்னைக்கு மோசே கண்ணுக்கு தெரியல, ஆனா அதே மோசேக்கு இன்னைக்கு ஊர் கண்ணில் தெரிகிறார். அவன் மூப்பரை நோக்கி 14ஆம் வசனம். எஸ். அவன் மூப்பரை நோக்கி, நாங்கள் உங்களிடத்தில் திரும்பி வரும் மட்டும் நீங்கள் இங்கே எங்களுக்காக காத்திருங்கள். ஆரோனும் ஊரும் உங்களிடத்தில் இருக்கிறார்கள். ஒருவனுக்கு யாதொரு காரியம் உண்டானால் அவன் அவர்களிடத்தில் போகலாம். எல்லாம் கரங்களை தட்டி ஆமென் சொல்லுங்க. இப்போ மோசேக்கு யார் தெரியுறா? உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருந்தா நீங்க எங்க போங்க? இப்போ சத்தமா தமிழ் புரிஞ்சுங்களா உங்களுக்கு? When there's a problem, he is a right man to solve your problem. சொல்றாரு, அவன் உண்டான எங்க போங்க? நீங்க யார்கிட்ட போங்க? சத்தமா. அன்னைக்கு மோசே கண்களுக்கு யார் தெரியல, ஆனா இன்னைக்கு சொல்றாரு, நீ எங்க போங்க? ஒரு நாள் வரும், உலகத்தால் அறியப்படுவேன், ஜனங்களால் அறியப்படுவேன். பரலோகத்தில் ஏற்கனவே பரலோகத்தில் அறியப்பட்ட என்னை இந்த உலகத்துக்கு கர்த்தர் அறிமுகப்படுத்துவார். என்ன சொல்றாரு தெரியுமா? நீங்க எங்க போங்க? இதான் சொன்னேன், a man of influential. இன்னைக்கு அவர் ரொம்ப அதிகாரம் உள்ளவராய், ஆளுகை உள்ளவராய், எல்லாவற்றுக்கும் மேலாக பிரச்சனைகளுக்கு தீர்வு கொடுக்கிற ஒருவராய் யார் பார்க்கிறா? வசனம் இன்னொரு போடு தம்பி, வசனம் இன்னொரு போடுங்களா? வசனத்தை யாத்திரா படிச்சீங்க போட்டீங்களா? என்ன ஆகுமா?
இப்ப போட்டீங்களே நாங்கள் உங்களோட- தம்பி, அந்த வசனத்தை நீங்கள் எங்க போங்க 24:14 நீங்கள் இங்கே எங்களுக்காக காத்து சொல்லுங்க. நீங்கள் சத்தமா நீங்கள் நீங்கள் அவரிடத்துல போகலாம். அவர்களிடத்திலே எல்லாம் கரங்களை போய் சொல்லுங்க. ஆமென். அன்னைக்கு அவருக்கு என்ன தெரியல சத்தமா, ஆனா இன்னைக்கு சொல்லுங்க உலகமே என்னை தேடி வரும், உறவுகள் தேடி வரும். நீங்க தேடி சொல்லுங்க, நீங்க என்ன தேடி வருவீங்கன்னு சொல்லுங்க. இன்னைக்கு என்னை பத்தி தெரியல உங்களுக்கு, ஒரு நாள் வரும் டேட் கேட்பீங்க, என் டேட்டு ஃபுல்லாக இருக்கும். ஆமென். அப்படி புரியுதா அவருக்கு? ஒரு நாள் வரும் அன்னைக்கு டேட் கேட்பீங்க, டேட்டே ஃபுல்லாக இருக்கும். சில பேர் 28 ஃபுல்லுன்றான், சில பேர் சாஸ்திரங்களாம். அது எனக்கு புரியல, அது உண்மையாக பொய்யானு சொல்லுங்க. என்னிடத்துல புரியுதா உங்களுக்கு? நீங்கள் அவரிடத்தில் அன்னைக்கு அழைக்கல, ஆனால் இன்னைக்கு உலகமே நம்ம பின்னால் வருது. சத்தமாக சொல்லுங்க. சொல்லுங்க. என்னுடைய கீழ்ப்படிதல், என் அர்ப்பணம், என் தியாகம், என்னுடைய உப்பு கொடுத்தல் யாருக்கு தெரியுதோ தெரியலையோ பரலோகத்துக்கு தெரியும். ஆமென். எல்லாம் எழுந்துன்னு சொல்லுங்க. எழுந்திருந்து எல்லாம் எழுந்துன்னு சொல்லுங்க. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. அறியப்படாதவனை சத்தமா அறியப்படாதவனை அறிமுகப்படுத்துகிற ஆண்டவர். என்ன சொல்ல விரும்புகிறேன் நான் சொல்ல அப்படின்னு சொல்லுங்க. எந்த வேலையும் முக்கியமானது தான் அது தேவனுக்காய் செய்யப்படும் போது. ஆமென். சொல்லுங்க. எந்த வேலையும் முக்கியமானது தான் அது தேவ மகிமைக்காக செய்யப்படும் போது. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஆமென் சொல்ல மாட்டீங்களா? கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. கரங்களை உயர்த்தி. எல்லாரும் எல்லாமா இருக்க முடியாது, ஆனால் எல்லாரும் ஏதோ ஒன்றா இருக்க முடியும். ஆமென் சொல்லுவீங்களா? எல்லாரும் எல்லாமா இருக்க முடியாது, ஆனால் எல்லாரும் ஏதோ ஒன்றா இருக்க முடியும். 1 கொரிந்தியர் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 12:27. சீக்கிரமா 2 வசனம் படிக்கணும். 1 கொரிந்தியர் 12:27. சத்தமா சொல்லுங்க. நீங்களே சரீரமாயும். என்ன பாருங்க எல்லாரும் ஒரு நிமிஷம். நீங்களே கிறிஸ்துவின் சரீரம். என்ன பாருங்க, இந்த சரீரத்துல காணக்கூடிய அவயவங்கள் இருக்கிறது, காணக்கூடாத அவயவங்கள் இருக்கிறது. இந்த சரீரத்தில் காணக்கூடிய அவயவம், காணக்கூடாத இது முக்கியம். எது முக்கியம் கேட்டேன். புரியுதுங்களா? இது நின்றுச்சுன்னா சொல்லுங்க. காணக்கூடாத அநேகர் இங்க இருக்கிறாங்க. நீங்க யாருங்க? எது முக்கியம் கேட்டேன். கூடாதது, காணக்கூடாது. நீங்க எதை விரும்புறீங்க? எதை விரும்புறீங்க? நீங்க எதை விரும்புறீங்க? போஸ்ட்ல பேர் வரணும், பெருசா வரணும், முதல்ல வரணும், மற்றவங்க பேர்லாம் பின்னால வரணும். மார்க்கு சுவிசேஷம் ஒரு வருஷம் சொன்னேன்ல, இவள் தன்னால் இயன்றதை செய்தால். மார்க்கு சுவிசேஷத்தை பண்ணீங்க, நான் சொன்னேன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னால. மார்க்கு சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். தம்பி வசனம் போடுமா? வசனம் ப்ளீஸ் போடுங்க, ப்ளீஸ் போடுங்களேன். இவள் தன்னால் இயன்றதை செய்தாள். எஸ். நான் அடக்கம் பண்ணப்படுவதற்கு எத்தனமாக. தன்னால் எல்லாம் சொல்லுங்க. தன்னால் இயன்றதை செய்தாள். இயன்றதை. ஊர் என்ன பண்ணாரு? ஊர் என்ன பண்ணாருன்னு கேட்டேன். தன்னால் இயன்றதை. சத்தமா. தன்னால் இயன்றதை. What you could. எல்லாம் சொல்லுங்க. What you could. What you could. போய் சொல்லுங்க. உன்னால என்ன செய்ய முடியுமோ. உன்னால் என்ன செய்ய முடியுமோ. சத்தமா சொல்லுங்க. உன்னால் என்ன செய்ய தம்பி, இந்த வீடியோ ஆடியோ இந்த மீடியால you are doing outstanding work. Amen. நான் சொன்ன பத்தியில 10,700 பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன். அதுக்கு பின்னால எவ்வளவு பேர் இருக்கிறாங்க சொல்லுங்க. தமிழ்ல போடுங்க. தமிழ் அது கூட போடுங்க. இந்த பாடி சொல்லுங்க எல்லாரும். தமிழ்ல சொல்லுங்க. அவள் தன்னால் இயன்றதை செய்தாள். ஆனா செய்யறதை எப்படி செய்யுங்க? அடுத்து கடைசி சொற்றோட. தமிழ் படிக்க மாட்டீங்களோ? எப்படி செஞ்சான்னு கேட்டேன். சத்தமா அந்த பொண்ணு தொடப்பு எடுத்தா நீ சொல்லணும், நான் இருக்கிறேன்னு சொல்லணும். வேற வேணையே வேணன்றியா?
அந்த பிள்ளை தொடர்பு எடுக்கவன் என்ன சொல்லணும்? அவளுதான் டியூட்டி, எனக்கு டியூட்டி இல்லை, பரலோகத்தில் உனக்கு இடமே இல்லை. எப்படி செய்தாலாம்? சத்தமா, நான் செய்கிறேன் பாஸ்டர், நான் செய்கிறேன் பாஸ்டர். சின்ன கேள்வி, இந்த சபையை பெருக்கிறவங்க கரங்களை உயர்த்தி காட்டுங்க. இந்த சபையை பெருக்கிறவங்கலாம், இந்த சபையை பெருக்கிறவங்கலாம், இந்த சபையை பெருக்கி கூட்டுறவங்கலாம் சொல்லுங்கன்னு. நீங்க 100 வருஷம் உயிரோடு இருப்பீங்க, உங்க பிள்ளைகள்லாம் சிறப்பா இருப்பாங்க. என் சபையெல்லாம் யாரெல்லாம் பெருக்கினாங்களோ அவங்க அமெரிக்காவில் இருக்கிறாங்க, ஒருத்தர் ஆஸ்திரேலியாவில் இருக்கிறாங்க, ஒருத்தர் மஸ்கட்டில் இருக்கிறாங்க, ஒருத்தர் ஓமனில் இருக்கிறாங்க, ஒருத்தர் துபாயில் இருக்கிறாங்க. இவங்கெல்லாம் சபையை பெருக்கணவங்க. நாளில் என்ன செய்யுங்க சொல்லுங்க. வேலை செய்ய என்ன பண்ணணும்? வேலை செய்யறதுல நான் மாட்டில் வேலை செய்யணும்னு சொன்னா என்ன உடனே முக்காடு போட்டுக்குது. ஆவியில் நிறைய அந்நிய பாஷை பேசுது, பேய் மாதிரி என்ன வந்து டிஸ்டர்ப் பண்றேன். நிறைய பிள்ளைங்க அப்படிதானே. டேய் பாத்திரம் கழுவணும் மம்மி, நான் ஜெபம் பண்ணினுக்கிறேன். இப்போ எப்போ பாத்திரம் கழுவ நேரத்தில் ஜெபமா? அநியாயமா இல்லை? ஒர்க் ஒயில் ஒர்க், பிளே ஒயில் ப்ரே. இன்னைக்கு ஜெபம் என்னும் போர்வையில் சோம்பேறித்தனமாய் வாழ்கிறோம். அது பாஸ்டமாங்களே அப்படிதான் இருக்கு நிறைய வீட்டில். உங்களை சொல்லலை, இருங்க நான் ஜெபம் பண்றேன். எப்போ? புரிய மாட்டேது. ஏமா மணி 8மா 7 மணி ஆச்சுமா, காபி போடுமா. நான் அந்நிய பாஷை பேசினேன். அப்பதான் அந்த அம்மா கவனிக்கல, வேற என்ன பண்ணினுக்குது. 8 மணிக்கு காபி போடுமான்னு அந்நிய பாஷை பேசினது. புரியல? புரியுதா உங்களுக்கு? சொல்லுங்க. நல்ல மனுஷனா இருப்பேன், நல்ல மனைவியா இருப்பேன், நல்ல தாயா இருப்பேன், நல்ல மாமியாரா இருப்பேன், நல்ல கிறிஸ்தவனா இருப்பேன், நல்ல அயலகத்தானா இருப்பேன். அவள் தன்னாள் சத்தமா. ஊர் பாராட்டப்பட்டாரா? ஊர் பாராட்டப்பட்டாரா? கை தட்டினாங்களா? நன்றி சொன்னாங்களா? எல்லாரும் புகழ்ந்தாங்களா? யாரும் புகழ. ஒரு காலம் வரும், அவருக்கே உங்க கண்ணு தெரியும், உலகத்திலே உங்க கண்ணு தெரியும். அவனுடைய பையன்தான் பெசலெயேல். சிறப்பான தேவனுக்கு செய்தான். சொல்லுங்க, உங்கள் சந்ததி சிறப்பா இருக்கும். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. அறியப்படாதவனை அறிமுகப்படுத்துகிற ஆண்டவர். இப்ப மோசே சொல்றாரு, உங்க பிரச்சனை யார்கிட்ட போய் சொல்லுங்க? ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. சொன்னாரா? உங்க பிரச்சனை எதுவானாலும் அது தெரியுமா, அவர்கிட்ட போங்க. சொல்லுங்க, உலகத்தின் பிரச்சனைக்கு தீர்வு என் கையில் இருக்கிறது. சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. சொல்லுங்க. அமைதியான ஊழியம், மகிழ்ச்சியான ஊழியம். எது அமைதியான ஊழியம்? சத்தமா சொல்லுங்க. தூக்கி பிடிக்கிறது. சத்தமா. மத்தேயு 6ஆம் அதிகாரத்துல அடிக்கடி ஒரு வசனம் படிச்சு முடிச்சிடலாமா எல்லாரும்? ஒரு 2 வசனங்கள். மத்தேயு 6:2, 5:16 ஒரே இடத்துல 3 முறை சொல்றார் அந்த வார்த்தை. மத்தேயு 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். ஆகையால் மனுஷரால் புகழப்படுவதற்கு அல்ல. அப்படியே கேளுங்க. மத்தேயு 6:2 அதை மட்டும் படிக்கணும். மனுஷரால் புகழப்படுவதற்கு. சத்தமா சொல்லுங்க. மனுஷரால் புகழப்பட அல்ல. என்ன சொல்லுங்க? மனுஷரால் புகழப்பட. 5ஆம் வசனம். 5ஆம் வசனம். மனுஷரை கனம், மனுஷரை காணும்படி அல்ல. 16ஆம் வசனம். 16ஆம் வசனம். மனுஷர் காணும் பொருட்டாக அல்ல. சந்தேகத்தோடு படிக்கிறேமா? 2ஆம் வசனம். சொல்லுங்க. புகழப்பட அல்ல. 5ஆம் வசனம். காணும்படி அல்ல. 16ஆம் வசனம். காணும் பொருட்டாக. ஆமென். அவர் தங்கள் பலன் அடைந்து தீர்ந்தாயிற்று. நீங்க அதாவது காணும்படி அல்ல, புகழப்படும்படி அல்ல, அடுத்தவர்கள் உங்களை மெச்சிக்கொள்ள அல்ல, பரலோகம் உங்களை மெச்சிக்கும். ஆமென் சொல்லுங்க. கரங்களை வைத்து எல்லாம் சத்தமா சொல்லுங்க. சத்தமா சொல்லுங்க. நான் யாரா இருந்தால், சத்தமா சொல்லுங்க, யாரா இருந்தால், எங்கே இருந்தால் சிறப்பா இருப்பேனோ கர்த்தர் அங்கே என்னை வைத்திருக்கிறார். சத்தமா சொல்லுங்க. சத்தமா சொல்லுங்க. எல்லாம் கரங்களை வைத்து சொல்லுங்க. சொல்லுங்க. பாராட்டு வேண்டாம், புகழ் வேண்டாம், பேப்பர்ல போட்டோ வர வேண்டாம். ஆனா ஒரு நாள் வரும், the same Moses will recognize me. இதே மோசேவுக்கு நான் யாருன்னு தெரியும். யோசித்து பாத்தீங்களா? அன்னைக்கு அவர் யோசுவா கிட்ட போக சொல்லல. எங்க போ? சத்தமா புரியுதா? தமிழ் புரியுதா? அன்னைக்கு எங்க போக சொல்லல? யுத்த வேறண்ட போக சொல்லல. தூக்கி பிடித்த என்னிடத்துல கத்த சொல்றாரு. யார் உயர்ந்தவர், யார் பேசப்படுறார், யார் பேசப்படல.
ஹீரோ பேசப்படல, ஜீரோ பேசப்படுற. சொல்லுங்க, ஹீரோ பேசப்படல. ஹீரோ யாரு? யோசுவா, மோசே. அங்கே அந்த ஹீரோ சொல்றாரு, எங்க போ, நீ போ, இந்த ஜீரோ கிட்ட போ, அவர் எல்லாம் பார்த்துப்பார். கரங்களை உயர்த்தி